சிங்கூஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த வின்னிங் ட்ரையல் எபிசோட் நம்பர் 11 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ பாட்டில் பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் அவங்களோட பாட்டில் பிடிக்க விடாமல் கீழே விழுந்திருக்கும். இதை சியாங் நோட் பண்ணுறாங்களா? அவங்களும் ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் பார்த்தா அங்கே ஜிம்னாஸ்டிக் கோச் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, உன்னோட பசங்க எல்லாரும் இந்த தடவை மேட்ச்ல சூப்பராக ப்ளே பண்ணாங்களே, அவங்களுக்கு நீ எதுவும் தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நானும் அங்க எங்க அப்படின்னு எல்லா இடமும் தேடி பார்த்தேன். ஸ்பெஷலா எதுவுமே இருந்த மாதிரி தெரியலையே. அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ ட்ரக் எடுத்த மாதிரியே உன்னோட பசங்களுக்கும் ட்ரக் கொடுக்குறியான்னு கேக்குறாங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹோ, நான் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சும்மா விளையாடுனேன். சரி நீ ரூம்ல இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில போறாங்களா. ஹீரோ உடனே ஓடி போயிட்டு அவங்களோட டெஸ்க் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க மெடிசனை காணல. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஜிம்னாஸ்டிக் கோச் மெடிசனை எடுத்துட்டாங்க அப்படின்னு. அதனால வெளியில போயிட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க சியாங் நின்னதுனால ஹீரோவால எதுவுமே பேச முடியல. சியாங் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு சியாங்கும் நீங்க கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்க, அதனால நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஜிம்னாஸ்டிக் கோச்சும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோவோட முதுகுல தட்டிட்டு கிளம்ப போறாங்க. ஹீரோ நோட் பண்றாங்க ஜிம்னாஸ்டிக் கோச்சோட கையில கண்டிப்பா ஹீரோவோட மெடிசன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ சியாங் கிட்ட நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. சியாங்கும் இல்ல கோச் நான் நாளைக்கு உள்ள மேட்சை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஜிம்னாஸ்டிக் கோச்சை ஃபாலோ பண்றதா சியாங் கிட்ட பேசுறதா அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யூஜி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அவங்க அம்மா யூஜியை பத்தி கவலைப்படல, யூஜியால ஷூட்டிங் பண்ண முடியாதோ அப்படின்றத பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது யூஜிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் இந்த மாதிரி ஷூட்டிங் கோச் யூஜியை தள்ளி விட்டாங்கல்ல, அந்த வீடியோவை சிசிடிவி கேமரா வீடியோவை எடுத்து கொண்டு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட காட்டுறாங்க. பிரின்சிபல் உடனே இது என்னது அப்படின்னு கேக்குறதுக்கு ஷூட்டிங் கோச்சும் அது ஒன்னும் நான் அவளை ஹராஸ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவளுக்கு டிசிப்ளின் கத்து கொடுத்துட்டு இருந்தேன்னு. பிரின்சிபலும் என்ன இது பேரு டிசிப்ளினா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா இது ஒன்றும் டிசிப்ளின் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் யூஜிக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுனா அதுல யூஜியோட நேம தூக்கிட்டு நீங்க நானான்னு போட்டு நானாவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீயே பேசுற அப்படின்னு கேட்கறானா. உடனே பிரின்சிபலுக்கு வந்துருச்சு. அவ தான் கேட்பா இப்போ யூஜி எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டோடனே ஹீரோயின் அவ இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்கா அப்படின்றாங்க. உடனே பிரின்சிபலும் ஓகே இதை கமிட்டி வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேண்டியதான் அப்படின்றாங்க. உடனே ஷூட்டிங் கோச்சும் என்ன விபி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்காக பேச மாட்டீங்களான்னு கேட்டோடனே விபி அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆமா இதுக்கு கமிட்டி வச்சே ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷூட்டிங் கோச்சுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா விபியும் ஷூட்டிங் கோச்சும் தனியா பேசுறாங்களா. அப்போ விபி கேக்குறாங்க உன்னை யாரடா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு. ஷூட்டிங் கோச்சும் நீங்க தானே நானாவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னீங்க அதனால தானே. உடனே விபியும் அதுக்காக நான் யூஜி அடிக்க சொன்னேன்னா என் பேர் மட்டும் ஏதாவது கமிட்டில வரட்டும், அதுக்கப்புறமா அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியில போறாங்க. வெளியில ஜிம்னாஸ்டிக் கோச் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே விபியும் எனக்கு இருக்க தலைவலி பார்த்தாதுன்னு இவன் வேற அப்படின்றாங்களா. ஜிம்னாஸ்டிக் கோச்சும் விபி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு ஹீரோவோட மெடிசனை எடுத்து காட்டுறதுக்கு ரெடி ஆயிருக்கான். ஆனா நல்ல வேலையா விபி நல்ல மூட்ல இல்லாததுனால உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு எத்தனை தடவை சொல்றது. இனி ஒரு தடவை என் முன்னாடி வந்து நின்று எனக்கு ஜிம்ம கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க எல்லாம் கேட்காத அப்படின்னு அங்க இருந்து கோபப்பட்டு போயிடுறாங்க. ஷூட்டிங் கோச்சும் அவர் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியாம நீ வேற போடா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஜிம்னாஸ்டிக் கோச்சும் இப்ப நான் ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தானே வந்தேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஹீரோ ஜிம்னாஸ்டிக் கோச்சை பார்க்க ஜிம்னாஸ்டிக் கோச் ஹீரோவை பார்க்க ரெண்டு பேருமே பேசிக்கல. அதுக்கப்புறமா ஜிம்னாஸ்டிக் கோச் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரக்பி டீமோட பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்க இப்ப எல்லாம் நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களோட திறமை எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. பசங்களும் ஆமா ஆமா நாங்க நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு சரி சரி நீங்க எல்லாருமே ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு யூரின் டெஸ்ட் எடுக்கிறது கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சியாங்குக்கெல்லாம் செம ஷாக் ஆகுது. ஏன்னா அது ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். சோ பசங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்க இந்த டெஸ்ட் எடுக்க மாட்டோம், எங்களோட கோச் கேட்டா மட்டும் தான் நாங்க இந்த டெஸ்ட் எடுப்போம், வேற கோச்சுக்கெல்லாம் நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம்னு. அதுக்கு ஜிம்னாஸ்டிக் கோச்சும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் நான் உங்களை இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லல, எனக்கு உங்க கோச் மேலதான் நம்பிக்கை இல்ல, அதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, என் பசங்களை என்ன டெஸ்டா எடுக்க சொல்ற அப்படின்னு ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு வெளியில வாடா என் கூட வெளியில வா என் கூட வெளியில வா அப்படின்னு ஷூட்டிங் கோச்சை வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டதுனால ஜிம்னாஸ்டிக் கோச் சொல்றாங்க இத்தனை நாள் அந்த
அந்த பசங்களுக்கு விளையாடவே தெரியாது. நீ வந்த உடனே அந்த பசங்க நல்லா விளையாடி செகண்ட் பிளேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சும்மா கிடையாதுல்ல. நீ எப்படி ட்ரக் யூஸ் பண்ணியோ அதே மாதிரி அந்த பசங்களுக்கும் அவங்களுக்கே தெரியாம நீ ட்ரக் கொடுத்துருப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் அப்படின்றாங்க. ஹீரோவும் என்னடா என்ன பார்த்து சொன்ன, நான் பசங்களுக்கு ட்ரக் கொடுப்பேனா அப்படின்னு கேட்கறதுக்கு ஷூட்டிங் கோச்சும் ஆமாடா அப்படின்னு பக்கத்துல மளிகை சாதனங்களை இறக்கி வச்சிருப்பாங்க சமைக்கிறதுக்காக. அதை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாவு பாக்கெட்டை பிச்சு போட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது, என்னடா இது சீரியஸ் சண்டை இப்படி காமெடி சண்டையா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி பச்சை பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சோ அவங்களும் ஒரு ரெண்டு சண்டை போடுறாங்க. கடைசியா பிரின்சிபல் முன்னாடி போய் நிக்கிறாங்களா. பிரின்சிபலும் நீங்க என்ன 18 வயசுன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா, இப்படியாடா சண்டை போடுவீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கம் மான சூடு சொரண ஒண்ணும் இல்லையான்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஜிம்னாஸ்டிக் கோச்சை பார்த்து அவன் தான் சொல்ல, ஜிம்னாஸ்டிக் கோச் ஹீரோவை பார்த்து இவன் தான் சொல்லு. பிரின்சிபலும் வாய மூடுங்கடா ரெண்டு பேரும், பசங்க சண்டை போட்டாலே அவங்களுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்றாங்களா. அதுக்கு ஜிம்னாஸ்டிக் கோச்சும் பசங்க தானே சண்டை போட்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நாங்க தான் கோச் ஆச்சு, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னா வாய மூடா, எனக்கு தெரியாது உங்க ரெண்டு பேருக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். ஆனா என்ன நேஷனல்ஸ் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கு, சோ உங்களை என்னால ஓவரா தண்டிக்கவும் முடியாது. அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணலாம், நீங்க ரெண்டு பேரும் பசங்களுக்கு மாறி மாறி கோச்சிங் பண்ணுங்க. ஜிம்னாஸ்டிக் கோச் போயிட்டு ரக்பிக்கு கோச் பண்ணட்டும், ஹீரோ போயிட்டு ஜிம்னாஸ்டிக் பிள்ளைங்களுக்கு கோச் பண்ணட்டும்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் நாங்களா முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க. பிரின்சிபலும் வாய மூடுங்க, அதுதான் என்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஹீரோ ஜிம்னாஸ்டிக் கோச் ரெண்டு பேருமே மைக்க போட்டுட்டு நான் பேசினேன் அப்படின்னா உனக்கு கேட்கணும், என்னோட பசங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், நீ அவங்கள போய் குழப்பி விடாம இருந்தா சரிதான் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்னிங் கொடுத்துட்டு தனித்தனியா போயாச்சு. ஹீரோ ஜிம்னாஸ்டிக் பண்ற இடத்துக்கு போறாங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்னாஸ்டிக் கோச் ஹீரோவோட பசங்க ரக்பி பசங்க எல்லாருமே எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்ன்றது கூட தெரியாம ஜிம்ல அங்க இங்கே சுத்திட்டு இருக்கத பாக்குறாங்க. அப்ப ஹீரோ தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அதனால மைக்ல இருக்கக்கூடிய ஒயரை பிடிச்சு இழுத்துட்டாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச்சும் டேய் அங்க என்ன நடக்குது, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலன்னு ஹீரோவும் கொஞ்ச நேரம் மைக்க பிடிங்கி விட்டேன்டா, அது கடையில வராத அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ ஜிம்னாஸ்டிக் கோச்சு கோவம் வந்துருச்சா, அதனால சுத்தி முத்திட்டு பார்த்துட்டு பசங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய பால் இருக்கும்ல அதை வச்சு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் லைனா நின்னு ஜிம்னாஸ்டிக்க பிராக்டிஸ் பண்ற மாதிரியே பலூனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி குனிஞ்சு பாஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோடனே ஹீரோக்கு வந்துருச்சு, டேய் பசங்களை வச்சு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்களே பாட்டுக்காத விடுடா, அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப ஜிம்னாஸ்டிக் பசங்க எல்லாரும் ஹீரோவை மறைச்சு பாக்குறாங்க. சோ ஹீரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக் கோச்சை பழி வாங்கணும்ல, அதனால பசங்க எல்லாரும் இங்க வாங்க, வாலிபால எடுத்துக்கோங்க, ஒருத்தர் பாஸ் பண்ணுங்க, சுத்தி நில்லுங்க அப்படின்றாங்களா. பசங்க எல்லாரும் நாங்க ஒன்னும் ரக்பி விளையாட வரல, நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா பால பாஸ் பண்ணுங்க, ஒரே மாதிரி பாஸ் பண்ணுங்க அப்படின்னு ரவுண்டா நிக்க வச்சு பால பாஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரக்பி பசங்க, இந்த பக்கம் ஜிம்னாஸ்டிக் பசங்க, ரெண்டு கோச் சண்டை போட்டதுனால இவங்க ரெண்டு டீமும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா ட்ரைனிங் முடியுதா, ரெண்டு டீமுமே செம்ம காண்டாயிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே வயிறு வலி, கை வலி, கால் வலி எல்லா வலியும் வந்துருச்சு. இப்ப ரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு டீமுமே மீட் பண்றாங்க. ஏய் நீ போய் பேசு அப்படின்னு ரெண்டு டீமோட கேப்டன்ஸ்மே பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன தெரியுமா முடிவுக்கு வராங்க, என்னால உங்க கோச்சை சமாளிக்க முடியாது, உங்களால எங்க கோச்சை சமாளிக்க முடியாது, சோ ஒண்ணு பண்ணலாம், ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல அடைச்சு வச்சு ரெண்டு பேரையுமே காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிடலாம், அதுக்கப்புறமாச்சும் நம்மள நிம்மதியா அவனுங்க இருக்க விடட்டும்னு. ஜிம்னாஸ்டிக் கேப்டனும் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்ட உடனே சியாங்குக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், ஜிம்மை நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா எங்களுக்கு 7 பேர் தான் இருக்கும், ஒரு பெரிய ஜிம் 7 பேருக்கு தேவை கிடையாது, சோ நீங்களும் வந்துக்கோங்க நாங்களும் வந்துக்கிறோம்னு. உடனே கேப்டனுக்கு ஓகே ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே கை குலுக்கிருக்கிறாங்க. அந்த பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஜிம்னாஸ்டிக் கோச்சும் மறுபடியும் மைக்க மாட்டிட்டு கிளம்ப ரெடியா இருக்கும்போது ஒரு சாக்கு மூட்டையை போட்டு ஜிம்னாஸ்டிக் கோச்சை கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோவை 4 காலையும் பிடிச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள அடைச்சு போட்டுடுறாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச் கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோ அசையாம படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பசங்க எல்லாருமே நாங்க 1 மணி நேரம் பாத்துக்கிறோம், அதுக்கப்புறமா நீங்க வாங்க போங்க அப்படின்னு ரக்பி டீம் ஜிம்னாஸ்டிக் டீமை பிராக்டிஸ் பண்றதுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ ஜிம்னாஸ்டிக் கோச்சுக்கு ரொம்ப கோவந்துருச்சு, என்னடா அங்கே படுத்துட்டு இருக்க, எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திருப்பி போடுறாங்களா. அப்பதான் ஹீரோவுக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறத பாக்குறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோவும் எனக்கு டேப்லெட்ஸ் கொடு
கொடு அப்படின்னு கேட்க ஜிம்னாஸ்டிக் கோச்சும் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச் கேட்குறாங்க, அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இந்த மெடிசன் உன்னோடதா, பசங்களுக்கு நீ கொடுக்கலையான்னு. ஹீரோவும், நான் என்ன முட்டாளா, நான் இதுக்கு பசங்களுக்கு கொடுக்க போறேன். ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுக்காக விளையாட்ட நிறுத்தினேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியணும் இல்ல. எனக்கு மயோதிசிஸ் அப்படின்ற வியாதி இருக்கு, இதனால என்னால அசைக்க முடியாது. இதனால தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ்ல நான் இந்த மெடிசன் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச உடனே நான் சர்ஜரி பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்ன, அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கலன்னு ஜிம்னாஸ்டிக் கோச் கேக்குறாங்க. அப்புறம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ஜரி பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மெடிசனை நீ கொண்டு வரது எவ்வளவு ஆபத்து அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு. ஹீரோவும், எனக்கு தெரியும், ஆனா நான் இது பண்ணிதானே ஆகணும். பசங்க எல்லாருமே ரக்பி டீமை விட்டு உதச்சு தள்ளப்பட போறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பசங்க ரக்பி விளையாடணும் அப்படின்றதான் என்னோட ஆசைன்னு. ஜிம்னாஸ்டிக் கோச்சும், இதெல்லாம் சகஜம் தானடா, பொதுவாவே கோல்டு மெடல் வின் பண்ணல, எந்த ஒரு மெடலுமே வின் பண்ணல அப்படின்னா அந்த டீமை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூலை விட்டு ஒதுக்கிடுவாங்க தானேன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும், உனக்கும் அது ஓகே தானா அப்படின்னு கேட்க ஜிம்னாஸ்டிக் கோச் வாயடைச்சு போயிடுறாங்க. ஹீரோ கேட்கறாங்க, நீயும் ஒரு தடவை ரக்பி டீம்ல இருந்ததானே, நம்ம மொத்தமா 171 கேம் விளையாடி இருப்போம், அதுல 89 கேம் தோத்து தான் போயிட்டோம், ஒரே ஒரு தடவை கோல்டு மெடல் வின் பண்ணோம். சோ ஒரே ஒரு தடவை கோல்டு வின் பண்ணோம் அப்படின்றதுக்காக மத்த தடவை எல்லாம் நம்ம போட்டி போட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவங்க எஃபோர்ட்டே போடல அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவியா? கிடையாது இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கேம் விளையாட ஆரம்பிச்சப்பதுல இருந்தே நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு தான் விளையாடி இருக்கோம். அந்த மாதிரி தான் பசங்களுமே அவங்களால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு விளையாட தான் செய்யறாங்க. அவங்களோட ஃபியூச்சரை நான் நாசமாக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. இதை கேட்ட உடனே ஜிம்னாஸ்டிக் கோச்சுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேஷனல்ஸ் முடியறது வரைக்கும் எனக்கு டைம் கொடு, நேஷனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு ஜிம்னாஸ்டிக் கோச் கிட்ட சொல்றாங்களா. ஜிம்னாஸ்டிக் கோச் ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவும், ஏன்டா இப்ப அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஜிம்னாஸ்டிக் கோச்சும், ஏன்டா முதல்ல நீ என்கிட்ட இதை பத்தி சொல்லல அப்படின்னு மறுபடியும் ஏங்கி அழுறாங்க. அதுக்கப்புறமா கதவை தட்டிட்டு, ஏய் ரக்பி டீம் கதவை திறங்கடா, நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா கதவை திறக்கவே இல்லை பசங்க. சோ கதவை உடைச்சிடலாம் அப்படின்னு எகிரி குதிக்க பாக்குறாங்க. கரெக்டா கதவை திறந்துருச்சு, இவங்க கீழே விழுந்துடுறாங்க. சியாங் அந்த நேரத்துல ஓடி போயிட்டான், பை பை கோச் அப்படின்னு. யாருடா கதவை திறந்ததுன்னு பார்த்தா யூஜி. ஹீரோவும், ஹாய் யூஜி அப்படின்னு ஹார்ட் சிம்பிள் எல்லாம் வைக்கிறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயின், ஜிம்னாஸ்டிக் கோச் இவங்க 3 பேரும் சேர்ந்து நர்ஸையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரையும் பாக்குறதுக்காக போறாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச்சுக்கு, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஹீரோவும், ஒன்னும் இல்ல வாட வந்து உட்கார அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. இப்ப ரெஸ்டாரண்ட் ஓனர் கேக்குறாங்க, இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க, இவன் தான் விபியோட எலியாச்சே அப்படின்னு. ஹீரோவும், அவன் எலியா தான் இருந்தான், ஆனா இப்ப இவன் நம்ம சைடுன்னு. நர்ஸும், அதை எப்படிடா நீ நம்புற அப்படின்னு கேக்குறதுக்கு, அதெல்லாம் அப்படிதான், சோ இவனை இனி விரட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா சரி அப்படின்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவோமே, அதை திரும்ப பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஒருத்தரோட கைக்கு மேல இன்னொருத்தர் கை வச்சு பூ அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா தான் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜிம்னாஸ்டிக் கோச் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா நீ திடீர்னு நம்ம ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்ட, அது எதுக்காகன்னு கேட்டோடனே ஜிம்னாஸ்டிக் கோச்சும், உனக்கு ஞாபகம் இருக்கா கடைசியா நான் ரக்பி விளையாடும் போது கோச் என்ன பண்ணாங்க, என்ன லாஸ்ட் லைன்ல நிக்க வச்சிட்டாங்க, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு. ஹீரோவும், டேய் அந்த மேட்ச பத்தியா பேசிட்ட, அது உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தானே உன்னை லாஸ்ட் லைன்ல நிக்க வச்சது, நான் தான் கோச் கிட்ட போய் சொன்னேன்னு. ஜிம்னாஸ்டிக் கோச்சும், நீ தான் கோச் கிட்ட போய் சொன்னியா, அப்படின்னா கோச் என்ன லாஸ்ட் லைன்ல போடலையான்னு கேட்கறதுக்கு, இல்ல அவரு போடல, நான் தான் போட சொன்னேன், உனக்கு உடம்பு சரியில்லை அதனாலன்னு. ஜிம்னாஸ்டிக் கோச்சுக்கு வந்துருச்சு, ஏன் எரும மாடு, அன்னைக்கு நான் நல்லாவே விளையாடி இருப்பேன், நான் விளையாட முடியாம இருந்ததுக்கு காரணம் கோச் என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க இருந்து போனேன், அது உனக்கு தெரியுமா, நீ சொல்லிதான் அவர் என்ன போட்டாரா, அப்படின்னா அடுத்த மேட்ச்லயே என்ன ஃப்ரெண்ட் லைன்ல போட்டிருப்பாங்களான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், ஆமா அடுத்த மேட்ச்லயே உன்னை ஃப்ரெண்ட் லைன்ல போட்டிருப்பாங்க, அட பாவி, அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீ எங்களோட ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் ஜிம்னாஸ்டிக்ல சேர்ந்தியாடா அப்படின்னு கேட்க ஜிம்னாஸ்டிக் கோச்சும், அடி பாவிங்களா, ஐயோ ஏன்டா இதை முதல்ல என்கிட்ட சொல்லலன்னு. ஹீரோவும், நீ எங்க இதுக்கு போயிருப்பேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே பேசி முடிச்சு நார்மலா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க 2 பேருமே கோச் பொசிஷனை மாத்திட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் பசங்களை ஏதாவது பண்ணீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நாங்க எதுவும் பண்ணலையே, பசங்க விளையாடுறத பாத்துட்டு இருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு 2 பேருமே ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலி என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னா, ரக்பி டீம்ல இன்னைக்கு எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு உடம்புல ஒரு வலி கூட தெரியல, அப்படின்னா நேத்துக்கு ஜிம்னாஸ்டிக் கோச் கொடுத்த ட்ரைனிங் நமக்கு உடம்பு வலியை சரி பண்ணிருக்கு அப்படின்னு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னாஸ்டிக் பசங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னைக்கு ஒரே மாதிரி டான்ஸ் அழகா பண்றாங்க. நம்ம இன்னைக்கு சூப்பரா சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கோம், நேத்துக்கு கோச் கொடுத்த ட்ரைனிங் அப்படின்னு 2 பேருமே இதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்ற
விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியா உட்கார்ந்திருக்காங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்க, இன்வெஸ்டிகேஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு. ஹீரோயினும் ஆமா யூஜி இப்ப என்ன நிலைமையில இருப்பா அப்படின்றதே எனக்கு தெரியலன்னு. ஹீரோவும் நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அவங்களோட கண்ணை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் நிஜமாவா எனக்கு நீ இதை திருப்பி கொடுக்குறியான்னு. ஹீரோவும் நான் தான் சொன்னேன்ல உன்னோட இப்ஸ்ல இருந்து நீ சரியாய் வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு இதை திருப்பி கொடுப்பேன்னு. இப்போ நீ சரியாயிட்ட, இப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணலாம் அப்படின்னு கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு ஏய் நான் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டேன், நான் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓடி போறாங்க. ஹீரோயினும் வாடா இங்க அட்டி செருப்பால அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போறாங்க. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஜியோட அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போவுமே இந்த ஷூட்டிங் கோச் சொல்றாங்க, அப்ப நான் அவளுக்கு டிசிப்ளின் தான் கத்து கொடுத்துட்டு இருந்தேன், நான் அவளை ஹராஸ் பண்ணவே இல்லைன்னு. பிரின்சிபலும் நீங்க எல்லாம் பேச வேண்டாம், யூஜி கிட்டே கேட்டுடலாம், யூஜி நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு யூஜி பதில் சொல்ல வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யூஜியோட அம்மா அது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் தான், நான் அதை பெருசா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கவே இல்லைன்னு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஷூட்டிங் கோச் இருக்கானே அவன் யூஜியோட அம்மா கிட்ட தனியா கூப்பிட்டு பேசியிருப்பான். இந்த வருஷம் மட்டும் நீங்க விட்டுருங்க, அடுத்த வருஷம் தேசிங் காலேஜ்ல 2 சீட் வரும் ஷூட்டிங்காக, அந்த 2 சீட்ல 1 கண்டிப்பா யூஜிக்கு கிடைக்கும், அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஒன்னே தான் பண்ணணும், இந்த கேஸை பெருசா எடுத்துட்டு போக கூடாதுன்னு. யூஜியோட அம்மா கேக்குறாங்க, அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என் பொண்ணு சும்மா இருக்க சொல்றீங்களான்னு. அதுக்கு ஷூட்டிங் கோச்சும் ஒரு வருஷத்துக்கு அவ சும்மா ஒன்னும் இருக்கண்டா, ப்ரோ டீமுக்கு நான் அவளை ரெக்கமெண்ட் பண்றேன், அவ ஒரு வருஷத்துக்கு ப்ரோ டீம்ல விளையாடட்டும், அதுக்கப்புறமா தேசிங் காலேஜ்ல அடுத்த வருஷம் நான் அவளுக்கு அட்மிஷன் போட்டு கொடுக்குறேன்னு. இதனால யூஜியோட அம்மா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. சோ ஷூட்டிங் கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. யூஜிக்கே ஷாக்கா இருக்கா, அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்தை நான் பெருசா எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் சும்மா இருக்காம பின்னாடியே போயிட்டு நீங்க கொஞ்சமாவது அறிவோடி பேசுறீங்களா, உங்க பொண்ணு ஒருத்தவங்க ஹராஸ் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல உங்க பொண்ணு இனி எப்படி பிராக்டிஸ் பண்ணுவா, கொஞ்சமாவது யோசிங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு எல்லாத்தையும் நான் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன், நேஷனல் சீக்கிரமா வரப்போகுது, அதனால அவ அது இது அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம், அவ பிராக்டிஸ் பண்றது பண்ணட்டும், கண்டிப்பா அவ ஜெயிப்பா அப்படின்றாங்க. ஹீரோயினும் நீங்க யூஜியை பத்தி கவலைப்படுறீங்களா இல்லனா அவ ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறீங்களான்னு. யூஜியோட அம்மாவுக்கும் 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இது யூஜி மேல இருந்து கேட்டுட்டு இருப்பாளா, அவளுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா தன்னோட அம்மாவே தன்னை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே. அதுக்கப்புறமா ஹீரோயினை ஷூட்டிங் கோச் கூப்பிட்டு விடுறாங்க. இன்னும் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க, போ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு, நான் உனக்கு வேலையை விட்டு எடுத்தாச்சு அப்படின்னு. ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல, அதனால திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, வந்து திங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போதும் நிறுத்து, நான் இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு. ஹீரோவும் நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பேசாம அவனை போய் அடின்னு அடிச்சுட்டு வந்துடுவா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ சொல்லு என்ன பண்ணணும்னு நான் பண்றேன் அப்படின்னு. ஹீரோயினும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு. உடனே ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க, ஹீரோவுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பிளேஸ்மே கிடையாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, சோ நான் நேஷனல்ல விளையாடணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் என்ன நீ சொல்லுன்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா நான் கடைசியா நேஷனல்ஸ்ல விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த தடவை என்னோட சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியான்னு. ஹீரோவும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி கார்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் யூஜி அடுத்த நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவே முடியல. முக்கியமா கோச் பக்கத்துல போனோடனே யூஜி பயந்து போயிடுறா. அதனால ஷூட்டிங் கோச் கேக்குறாங்க என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா, எல்லாரும் முன்னாடியுமே சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றியாரு. யூஜிக்கு விசர்த்து கொட்டுது, அவளால நிக்க கூட முடியல, இதை நானா புரிஞ்சுக்கிறேன், அதனால கோச் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்களே அப்படின்னு கேட்டுட்டாளா. அதனால கோச்சும் உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நானாக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போயிடுறாங்க. இதுல இருந்தே தெரியுது நானா ஒன்னும் கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, அவளோட அப்பாவோட பாலிடிக்ஸ்ல தான் அவ மாட்டிட்டு இருக்கா அப்படின்றது. இப்ப யூஜியால சுத்தமா முடியாததுனால அங்க இருந்து வெளியில கிளம்பி போறாளா. அவளால ஸ்டெப்ஸ்ல கூட நடக்கவே முடியல, ஒழுங்கா நடக்க முடியாம கீழே விழுற மாதிரி போயிடுறா. அந்த நேரத்துல யாங் அங்க போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஆனா திரும்ப யூஜி கீழே விழுற மாதிரி போனதுனால யாங்கும் என்னோட முதுகுல ஏத்திக்கோ, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. ஆனா யூஜி யோசிக்கிறாங்களா. யாங் சொல்றாங்க இப்ப எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சு வெளியில வந்துருவாங்க, சோ யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்ட உடனே யூஜிக்கு முதுகுல ஏறிடுறாங்க. இப்ப நர்ஸ் ரூமுக்கு போயாச்சு, உனக்கு ஐஸ் நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது யூஜி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இங்க நடந்து எதையுமே நீ பார்க்காத மாதிரி இருந்துக்கோ, வெளியில யார்கிட்டயுமே நீ இதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியாங் உள்ள வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது யூஜி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாங் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சியாங்குக்கு டவுட் வந்துருச்சு, யூஜி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு யூஜியோ ஒன்னும் இல்ல, இவன் ஏதோ ஒண்ணு எடுக்க வந்தான்னு சொல்றாங்களா. யாங்கோ ஆமா நான் ஐஸ் பேக் எங்க இருக்குன்னு தெரியாம வந்தேன்னு. யூஜியும் அது அடுத்த பாக்ஸ்ல தான் இருக்கு, எடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு படுத்துடுறாங்க. மறுபடியும் சியாங் யூஜி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க யூஜி பதிலே சொல்லலையா, அதனால என் கூட வெளியில வா அப்படின்னு யாங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு யூஜிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா யாங் பதில் சொல்லவே இல்லை. இதனால சியாங்குக்கு ரொம்பவே கோவம்
கோவம் வந்துருச்சு. ஆனா எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நாளே பசங்க எல்லாரையுமே ப்ரோ டீம் விளையாடுறத பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதை சியாங் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா என்ன பண்றது அப்படின்றது தெரியல. இப்ப ஹீரோ பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட நீங்க பேசுறதா இருந்தா போய் பேசுங்க அப்படின்னு எல்லாரையுமே அனுப்பி வச்சிடுறாங்க. சியாங் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசணும்னு போறாங்களா, அங்க யாங் வந்துடுறாங்க. சோ சியாங்குக்கு யாங் மேல கொஞ்சம் கொஞ்சமா பொறாம வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ கோச் கிட்ட பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இங்க இருந்து துரத்தி விட்ட, ஆனா இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அதுக்கு கோச் சொல்றாங்க, ஆக்சுவலி உன்னோட கோச் இருக்காங்களே அவங்க எனக்கு கால் பண்ணி உன்னோட பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொன்னதுனால மட்டும் தான் நான் இங்க வர சொல்லியிருக்கேன், மத்தபடி உனக்காக எல்லாம் கிடையாதுன்னு. ஹீரோ எனக்காக இல்லைனாவும் பரவாயில்ல பசங்களுக்காக இருந்தா போதும் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு இங்கிலீஷ் பிளேயர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட குவாங் போயிட்டு இங்கிலீஷ்ல ஏதாவது பேசணும் அப்படின்னு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பேசுற எதுவுமே இவங்களுக்கு புரியல. அவர் என்னடா சொன்னாரு அப்படின்னு தலை சுத்தி போய் நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, குவாங், சியாங், மயோங், நீங்க 3 பேரும் தான் 3rd இயர். நீங்க 3 பேருமே இந்த கோச் சொல்ற மாதிரியே ட்ரைனிங் நீங்க டெய்லி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க காலேஜ் போகாம ப்ரோ பிளேயரா இங்க அவங்க கூட பிராக்டிஸ் பண்ணலானே. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு. நிஜமாவா கோச் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு. சோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தரையா போயிட்டு தடுத்து நிறுத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யாங் பண்றாங்களா, யாங் செமையா பண்ணிடுறாங்க. கோச் கேக்குறாங்க, என்னடா இவன் பிறக்கும் போதே ரக்பி விளையாடுறதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்குன்னு. இதை சியாங் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது யார் விளையாட போகணும்னு கேட்கும்போது சியாங் நான் போறேன்னு போறாங்க. ஆனா சியாங் விளையாடும் போது அவங்களோட முதுகுல அடிபடுற மாதிரி விளையாடிடுறாங்களா. கோச்சுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்படியாடா விளையாடுவ, இப்படி டிஃபென்ஸ் பண்ண அப்படின்னா 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. சியாங்கும் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஆனா அது என்ன அப்படின்றத இப்போதைக்கு கேட்டுக்கல. எங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சா. ஹீரோயின் பிராக்டிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. தனியா ஒரு பிரைவேட் ரூம் புக் பண்ணி அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் இப்ப நல்லா விளையாடுறேன் தெரியுமா, என்னோட இப்ஸ் எனக்கு வரதே கிடையாது, என்னோட காதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. ஹீரோவும் சூப்பர் நீ நேஷனல்ஸ்ல கண்டிப்பா வின் பண்ணுவ அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. யாரா அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா நானா. நீங்க ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் ஆமா நான் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் ஏய் உன்னை யார் இப்ப பேச சொன்னது, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நானா சொல்றாங்க, யூஜியை காணல, நான் எல்லா இடமும் தேடினேன், அவன் ரூமுக்கு வரவே இல்லை, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கிளாஸ்ல இருந்து வெளியில போனவதான், அதுக்கப்புறமா நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஹீரோ கிட்ட சொல்லி நானா கிட்ட கொடுக்க சொல்லி நானாவை நிறைய இடத்துல தேட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்டயுமே நீ நிறைய இடத்துல தேடு, நாங்க வந்துட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் இல்ல நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்களா. அப்ப யூஜியே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் யூஜியை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப யூஜி சொல்றாங்க, என்னோட காதுல ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால போக்கஸ் பண்ண முடியல, எனக்கு தலை சுத்துது, என்னால ஷூட்டிங் பண்ண முடியாதுன்னு தோணுதுன்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் இவ்வளவு நாளும் இப்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒழுங்கா விளையாட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது யூஜி சொல்றாங்க, இந்த விஷயம் மட்டும் என் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நான் விளையாடுறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு என்ன ஷூட்டிங் பண்ண விட மாட்டாங்க. ஆனா எனக்கு அது முக்கியம் கிடையாது, நான் தோக்குறேன்னா ஜெயிக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஷூட்டிங் பண்ணணும், சோ ப்ளீஸ் கோச் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. ஹீரோயின் உடனே ஹக் பண்ணிட்டு எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா கார்ல கொண்டு வந்து யூஜியையும் ஹீரோவையும் இங்க டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப யூஜி கிட்ட சமாதானப்படுத்தி யூஜியை அனுப்பி வைக்கிறாங்களா. ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு. ஹீரோயினும் எதுல உடன்பாடு இல்லைன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இதுதான் கடைசி உன்னோட சான்ஸ், இந்த தடவை நீ நேஷனல்ஸ்ல போட்டி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க, இந்த நேரத்துல நீ இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போன அப்படின்னா உன்னால கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, சோ தயவு செஞ்சு இந்த தடவை செல்ஃபிஷ் ஆயிருன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. உன்னோட பசங்களுக்காக உன்னோட கெரியரை நீ விட்டு கொடுப்ப, நீ சர்ஜரி பண்றதை ஸ்டாப் பண்ணுவ, ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்காக நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த மாதிரி கிடையாது, ஆனா இந்த தடவை நீ விட்டுட்ட அப்படின்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஹீரோயின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த தடவை நீ செல்ஃபிஷா இரு, இவளுக்கு நீ இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் இத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு விபியும் ஷூட்டிங் கோச்சும் எங்க விளையாடுவாங்களோ அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்னாஸ்டிக் கோச் அங்க வந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் எதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லல. ஷூட்டிங் கோச்சும் விபியும் வந்தோடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கேம்பஸ்ல இல்லாத ஆட்கள்லாம் இங்க வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதான்னு கேட்டோடனே ஹீரோயின் நேரா முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஷூட்டிங் கோச்சும் என்ன அடிக்க
போறியா அப்படின்னு கேட்டு முடிக்கிறாங்களா, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கம்ப கீழே போட்டு முழங்கால் போட்டு நிக்கிறாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச் விபி ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. ஷூட்டிங் கோச்சும் இப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோயினும் திரும்ப என்ன எடுத்துக்கோங்க, இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. நான் பொம்மை மாதிரி நீங்க என்ன சொன்னாலுமே தலையாட்டிட்டு இங்கே இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்கறேன், அதனால என்ன திரும்ப சேர்த்துக்கோங்கன்னு விபி கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு புரியுதானே? ஹீரோயினும் ஆமா எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்களா. ஷூட்டிங் கோச்சும் அப்படியா, நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா, இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் பால் வைக்கக்கூடிய மிஷின் இருக்கே அது நாசமாயிடுச்சு, சோ எனக்காக பால் வை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயினை தான் கால் பக்கத்துல முழங்கால் போட வச்சு பால் ஒன்னொன்னையா எடுத்து வைக்க சொல்றாங்களா. இதை பார்க்கும்போது விபிக்கே கோவம் வந்துருச்சு. ஷூட்டிங் கோச் உனக்கு இது ஓவரா தெரியலையா அப்படின்னு இவ்வளவு நாளும் வில்லனா இருந்த விபியே கேக்குறாங்க. ஆனா ஷூட்டிங் கோச்சும் எனக்கு இது தப்பா தெரியலையே, அவதானே சொன்னா பொம்மை மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு, ஆனா செய்யட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு விபிக்கே கோவம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஷூட்டிங் கோச் பண்ணக்கூடியதுனால ஜிம்னாஸ்டிக் கோச்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் அமைதியா எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்காங்க யூஜிக்காக. ஆனா ஹீரோ எப்படி பொறுத்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு கம்ப தூக்கிட்டு வந்து ஜன்னல் எல்லாத்தையும் கண்ணாடியும் அடிச்சு உடைச்சிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, ஹீரோயினை இந்த மாதிரி நீ பண்ணுவியா, எழும்பு ஹீரோயின் அப்படின்னு ஷூட்டிங் கோச்ச அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் போய் தடுத்து நிறுத்துறாங்க. போதும் இல்ல வேண்டாம் நான் தான் முடிவெடுத்து இங்க வந்தேன், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், அதனால ப்ளீஸ் நீ அமைதியாயிரு, இது என்னோட முடிவு தான் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ சமாதானமாகற மாதிரியே தெரியல. அவன் மூஞ்ச இன்னைக்கு நான் அடிச்சு உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ இவ்வளவு வயலன்ஸா இது வரைக்கும் நடந்துகிட்டதே கிடையாது. இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஹீரோ இவ்வளவு வயலன்ஸா நடந்துக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் கோச் யூஜியை இன்னும் ஹராஸ் பண்ணுவானா, யூஜிக்கு சரியாகுமா, சியாங்குக்கு பொறாம வந்துருச்சு, அதை எப்படி ஹீரோ சரி பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.